Hi friends, welcome to Green Aura Garden. Friends, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக போகக்கூடிய அந்த கோல்டன் ஹார்வெஸ்ட் நர்சரி ஷாப்புக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா புது செடிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அந்தூரியம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்டில் அந்த 7 days ரோஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ நான் எப்பயுமே அந்த செடியை வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி ஷாப்பில் தான் யூஸ்வலாக வாங்குவேன். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு செடி வந்து கிடைக்கும், ரோஸ் செடி எல்லாமே. ஸோ அதேமாதிரி ஒவ்வொரு செடிக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக நான் செடி வாங்குறதுக்காக தான் வந்து நர்சரி ஷாப்புக்கு வந்து போயிருந்தேன். ஆனால் அங்கே ஒரு செடியை வந்து பார்த்ததும் வீடியோ எடுக்கணும்னு ஆசை வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மெயினாக எடுத்ததே. பொதுவாகவே நாம் ஆர்வத்தோட ஏதாவது ஒரு செடியை வாங்கி வைப்போம். ஸோ அது வந்து நல்லா பராமரித்து பார்த்துக்கிட்டா வளரும், நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு நிறைய உரங்கள் இது எல்லாமே போட்டு பார்த்து கவனிச்சுக்குவோம். ஆனால் அப்படி வளரக்கூடிய செடிகள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காய் வருமா, பூக்கள் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா தானாக வளரக்கூடிய செடிகளில் அதிகப்படியான அந்த காயாகட்டும் இல்லை பூக்கள் வந்து நிறையாவே வரும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நர்சரி ஷாப்லேயுமே ஒரு செடியை வந்து நான் பார்த்தேன். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த சீனி மிளகா தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நர்சரி ஷாப்பில் அந்த விதை வந்து கீழே வந்து தானாக வளர்ந்த ஒரு செடியாமா. செடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனி மிளகா செடியில் பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த குட்டி குட்டியாக அந்த மிளகா வந்து எல்லா இடங்கள்லையுமே இருந்தது. செடியும் நல்லா பெருசாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பார்த்து பராமரிக்கக்கூடிய செடிகளில் கூட இந்தளவுக்கு காய்கள் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த செடியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவுலேயே அங்கே மிளகா வந்து வந்திருந்தது. இந்த செடியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த சீனி மிளகா காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு 2 மிளகாவே நம்ம போட்டாலே போதும், அதுவே அதிக அளவில் காரம் வந்து வரும். ஸோ இது வந்து விதைகள் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செடியும் நல்லா சூப்பராக வளருது. அதே மாதிரி எல்லா நாட்களையுமே இந்த செடியை பொறுத்தவரைக்கும் நமக்கு அந்த மிளகா வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ எப்போவுமே நல்ல காரசாரமாக நம்ம குழம்பு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கு தாராளமாக இந்த சீனி மிளகா செடியை வந்து ஒன்று வளர்த்தினாலே போதும், நல்ல காரத்தோடு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த விதை கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு.